அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்திராணிக்கு இப்போதான் அயலி மேலே இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அயலி மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. ஆனால் திரும்பவும் அவங்களோட கோவம் அதிகமாகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சிவாக்கு அவங்களோட சீஃப் கால் பண்ணுறாங்க. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நீங்கள் உடனே அயலிக்கிட்ட சொல்லி அந்த எக்ஸோட அக்காவுக்கு கால் பண்ணி பேச சொல்லுங்க. எப்படியாவது அந்த எக்ஸுக்கு இந்த ப்ரூஸ்லி நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியப்படுத்தணும். அப்போது அவங்க பதறி போய் கண்டிப்பாக இந்த ப்ரூஸ்லியை இல்லை அந்த வர்மாவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம அந்த எக்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அயலிக்கிட்ட சொல்லி முதல்ல அந்த எக்ஸோட அவங்க அக்காவுக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அயலிக்கிட்ட சொல்லி அயலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திராணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்திராணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போ இந்திராணி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம், தொந்தரவு பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போவே அயலிக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அப்படியே அயலி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த மண்டபத்தை சுற்றி வராங்க. இந்திராணி அயலியை பார்க்க, அயலியும் இந்திராணியை பார்க்குறாங்க. அப்படியே பேசிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. அப்போது அயலி அவங்களோட சந்தேகத்தை சிவா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த மிஸ்டர் எக்ஸ் கபிலனாக இருப்பானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபோனில் பேசும்போது எனக்கு என் தம்பியோட கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அது கபிலனாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல உடனே சிவா வாய்ப்பே கிடையாது. அவன் ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவான், ஆனால் இவ்வளோ பெரிய கிரிமினல்லாம் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பேசி முடிச்சுட்டு அவங்க இருக்கும்போது கரெக்டாக இந்திராணியோட ஹஸ்பண்ட் அங்கே வராங்க. இந்திராணியோட ஹஸ்பண்டை செடியை பார்த்ததுமே அயல என்ன பண்ணுறாங்க, இன்னும் இவர் இங்கே வராரு அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இதை இந்திராணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் தீப்தி கிட்ட வர பேசணும் அப்படின்னு சொன்னதுமே தீப்தி கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்க, இல்லை ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியாக வர முடியுமா அப்படின்னு அயலி சிவாவை கூட்டிக்கிட்டு அவங்க ஒரு ரூம்குள்ளே போயிடுவாங்க. அங்கே தான் தீப்தியும் இருப்பாங்க. இது இந்திராணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ளே போனதை பார்த்ததுமே இந்திராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. இந்த விஷயத்த உடனே செல்வனாகியும் அதை பார்த்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பேசுறதுக்கு இவளுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்க இவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, தீப்தியோட லவ்வர் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, அவனை எப்படி விட்டாங்க அப்படின்னு அயலி ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க. அப்போது தீப்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்க, பிரச்சனை வருமா இல்லை ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வந்துடுச்சா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, உடனே ஃபோனில் இருந்து ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறாங்க. தீப்தி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவன் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே தீப்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. சத்தியமாக நான் அவன் கூட இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. இந்த ஃபோட்டோ வச்சு கண்டிப்பாக அவன் மிரட்டுவான், அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு செடின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே அயலியும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. தீப்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் செத்து போகிறேன், இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. உடனே அயலி அந்த மாதிரிலாம் நீ எதுவும் சொல்லாத, நான் அந்த அளவுக்குலாம் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அவன் தீப்தியை மிரட்ட ட்ரை பண்ணுவான், அவன் பிளாக்மெயில் பண்ணுவான், அவன் தப்பிச்சிட்டான், அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே தீப்தி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க வெளியில் அப்படி ரூம்குள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணுவாங்க, என்னதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இந்திராணியும் செல்வனாயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜமுனா செல்லமாக எல்லாரும் வராங்க. அப்போது ஜமுனா கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு அயலி என்ன நினச்சிட்டு இருக்கா, அவள் எங்களை ரொம்ப கோவப்படுத்தணுன்னே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காளா, அந்த செடியின் கூட இவளுக்கு என்ன பேச்சு, அப்படி என்ன தான் பேசுவாங்க, ரெண்டு பேரும் தனியாக ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அயலியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், என் பொண்ணை பற்றி தப்பாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் எங்கள் ரெண்டு கண்ணால் பார்த்தோம், அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளே போனாங்க, அப்படி என்னதான் இருக்குது, எங்கள் இந்திராணிக்கு அவனுக்கா ஆகாதுன்னு தெரிஞ்சும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, என்னதான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு ஜமுனா ரொம்ப கோவப்படுவாங்க. உடனே நேராக போகிறாங்க. அந்த ரூமுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு கதவை தட்டுறாங்க. உள்ளே அவங்க இருப்பாங்க. கதவு ஓப்பன் பண்ணிக்கிட்டு போனால் மொத்த பேரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஜமுனா ரொம்ப கோவமாக அயலிக்கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறது உனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லையா, ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி என்னதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அயலி என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உனக்கும் இந்திராணியோட ஹஸ்பண்ட் சரி எனக்கும் என்ன இருக்குது, எதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படி என்னதான் பண்ணீங்க,
என்னதான் பேசிட்டு இருந்தீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து ஜமுனா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக செழியனும் வெளியில் வந்துடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப மோசமாக வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இந்திராணி ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அப்போ செழியன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாம் மனுஷங்களா, ஏன் இப்படிலாம் வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தீப்திக்கு வந்து அயலி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நான் எதையும் நடக்க விட மாட்டேன், உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நாம் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.